Hello students, welcome to our channel. So இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா chemical kinetics. ஆல்ரெடி நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில பயோமாலிகுல்ஸ் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் போட்டிருக்கோம். இன்னைக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில ஒரு கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படின்ற ஒரு லெசன் தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த கெமிக்கல் கைனடிக்ஸ்ல நம்ம பார்க்கறதுக்கு முன்னால ஸோ இதோட ஃப்ளோ சார்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ கெமிக்கல் கைனடிக்ஸ் இதில் நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் இந்த லெசன்ல அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த ஃப்ளோ சார்ட். ஸோ ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குன்னா அதோட ரேட் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆர்டர் ஆஃப் ஏ ரியாக்ஷன் என்ன, அப்புறம் கான்செப்ட் ஆஃப் கொலிஷன் தியரி இது பார்ப்போம். ஸோ இந்த ரேட் ஆஃப் ஏ ரியாக்ஷன்ல நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம் உள்ள அப்படின்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரேட் ஆஃப் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன். ஆக்சுவலி இது நம்ம லாஸ்ட்டாக தான் பார்க்க போறோம். இந்த சாப்டர் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி தேவையானதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ இந்த ஆர்டர் ஆஃப் ஏ ரியாக்ஷன், ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன், தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன் பார்ப்போம். அதுக்கப்புறம் கான்செப்ட் ஆஃப் கொலிஷன் தியரி, ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்ன, அர்கினியஸ் ஈக்குவேஷன்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப் லைஃப் ரியாக்ஷன் அண்ட் லைஃப் டைம் ரியாக்ஷன்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். ஒரு ஜென்ரலான ஒரு கான்செப்ட். இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த கெமிக்கல் கைனடிக்ஸ்க்கு லெசனுக்கு உள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு தெர்மோடைனமிக்ஸ்க்கும் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் கெமிக்கல் கைனடிக்ஸ்னா என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? அப்போ தெர்மோடைனமிக்ஸ், வாட் இஸ் மீன் பை தெர்மோடைனமிக்ஸ்? தெர்மோடைனமிக்ஸ் எதை பற்றி பேசுது? நம்ம 11th கிரேட் 11 இதை பற்றி லெசனை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ தெர்மோடைனமிக்ஸ் டெல்ஸ் அபவுட் த ஃபிசிபிலிட்டி ஆஃப் ஏ ரியாக்ஷன். ஐ மீன் பிசிக்கல் கெமிக்கல் ரியாக்ஷனை பற்றி பேசுது. ஐ மீன் டெல்ஜினா யாரு? கிப்ஸ் எனர்ஜின்னு சொல்லுவோம். இதை டெல்ஜினா யாரு? கிப்ஸ் எனர்ஜி. ஸோ இந்த டெல்ஜி லெஸ் தென் 0 அப்படி இருக்கணும். at a constant temperature and pressure. இதை பத்தி டீடைலா நம்ம படிக்கிறதா, எதை பத்தி படிச்சோம் அப்படின்னு இதை பத்தி படிக்கிறதா தெர்மோடைனமிக்ஸ். ஓகேவா? then chemical equilibriumனா என்ன? chemical equilibrium is nothing but it tells about the extent to which a reaction will proceed. so எவ்வளவு time to take as a reaction will proceed, எவ்வளவு நேரம் எடுத்து எவ்வளவு எக்ஸ்டெண்ட் தேவைப்படுது. ஸோ இதை பத்தி டீடைலா படிக்கிறதுக்கு பேர் என்னது? chemical equilibrium. At the same time chemical kinetics இதுதான் நாம பார்க்கக்கூடிய லெசன். chemical kinetics என்ன? it tells the rate, ஒரு chemical reaction rate at which a chemical reaction proceeds and factors which control this rate. என்ன? what are the factors that control of rate? ஒரு chemical reaction rate it is nothing but speed கூட சொல்லலாம். இதை என்னன்னு சொல்லலாம்? ஸ்பீடுன்னு நாம இதை சொல்லலாம். ஒரு it tells about rate at which a chemical reaction proceeds. ஒரு chemical reaction உடைய rate என்ன, and it factors which control this rate. இந்த rate control பண்ணக்கூடிய factors என்ன, இதை பத்தி படிக்கிறதுக்கு பேர் என்ன? chemical kinetics. ஓகேவா? ஓகே. so what is meant by chemical reactions? நம்ம grade 10ல இதை படிச்சிருப்போம். நம்ம chemical reactions when one or more substance undergo a change which result in the formation of new product. okay, அதாவது when one or more substance என்னவா இருக்கலாம்? லைக் ஆட்டமா இருக்கலாம், ஆர் அயான்ஸா இருக்கலாம், ஆர் மாலிகுல்ஸா இருக்கலாம். ஓகேவா? so when one or more substance undergo a change which result in the formation of new product, that is called என்ன சொல்லுவோம் அப்படின்னா chemical reactions. on the basis of their speed we have to divide into 3 types of chemical reactions. one is very slow reaction, another one is very fast reaction, another one is moderate slow reaction. okay va? so very fast reaction என்ன சொல்லுது அப்படின்னா, I mean some reactions occur very fast, such ionic reactions கூட இருக்கலாம். இது சரியா? that reaction is occurs very fast, ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும். that is reactions are called very, so I mean very slow reactions. very slow அப்படின்னா the some reactions are very slow. I mean இது கிடையாது, very slow-ஆ நடக்கும். very slow-ஆ நடந்தா that is called என்ன சொல்றேன் அப்படின்னா slow reaction. இப்போ எக்ஸாம்பிள் என்ன? precipitation of silver chloride from silver nitrate plus sodium chloride gives silver chloride precipitate plus sodium nitrate அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெரி, ஐ மீன் திஸ் இஸ் ஃபார் ஃபாஸ்ட் ரியாக்ஷன். ஜஸ்ட் வெயிட், கொஞ்சம் கூட வெயிட் பண்ணுங்க. இது ஃபாஸ்ட் ரியாக்ஷன் நான் சொல்லியிருக்கிறேன். இங்கே தான் வெரி ஃபாஸ்ட் இருக்கு, இது இல்லை. வெரி ஸ்லோ ரியாக்ஷனுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா
very slow. Very slow example here na inversion of canned sugar and hydrolysis of starch. Inversion of canned sugar and hydrolysis of starch. இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் moderate speed or very slowவும் நடக்கும் moderate slowவும் நடக்கும் சரியா and one more example rusting of iron தான் முக்கியமான எக்ஸாம்பிள் இதுக்கு ஓகேவா அது very fast reaction என்ன அப்படின்னா the some reactions such as ionic reactions occurs very fast okay இதுக்கு தான் silver nitrate plus sodium chloride gives NaCl plus AgCl I mean NaNO3 plus AgCl இதுதான் யாரு precipitate very fast நமக்கு வந்து ஒரு white color precipitate நமக்கு ஃபார்ம் ஆயிரும் ஓகேவா then moderate reaction வேற ஒண்ணும் இல்ல some reactions occur at a moderate speed இது ஒரு moderate ஸ்பீட்ல நடக்கக்கூடியது தான் என்னது moderate speed so example என்ன சொல்லலாம் hydrolysis of starch சொல்லலாம் ஓகேவா okay the next on the basis of their types next என்னது basis on their types so basis on their types it is called a elementary reaction and a complex reaction ரெண்டு இருக்கு ஓகேவா so elementary reaction னா a balanced chemical equation does not give true picture ஒரு balanced chemical reaction இருந்தா I mean balanced chemical reaction does not give true picture okay ba of how a reaction takes place it is a very rare that the reaction gets completed in one step the reaction taking place in one step are called elementary reaction I mean step 1 ஒவ்வொரு reaction 2 steps இருக்கும் ஓகேவா அந்த step 1 are called தான் என்ன சொல்லுவோம் அப்படினா elementary reaction இத பத்தி பின்னாடி டீடைலா பார்க்கலாம் then complex reaction என்னன்னா when a sequence of elementary reaction called mechanism சொல்லுவோம் இல்லையா ஒரு reactionோட mechanism தான் என்னது complex reaction ஓகேவா gives a product the reactions are called complex reaction when sequence of elementary reaction gives us the ஒரு elementary reactionல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுக்கு பேரு தான் என்ன சொல்லுவோம் அப்படினா complex reaction ஓகேவா இந்த டீடைலா நாம உள்ள டீடைலா உள்ள போய் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் இங்க தான் நமக்கு லெசனோட மெயின் பார்ட் இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது லெசனோட மெயின் பார்ட் மேஜர் பார்ட் இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது ரேட் ஆஃப் எ கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன சொல்லுவோம் ரேட் ஆஃப் எ கெமிக்கல் ரியாக்ஷன் ஓகே rate of chemical reaction rate of chemical reaction means the speed with which the reaction takes place எதை சொல்றோம் ரேட்னா இட் இஸ் நதிங் பட் ஸ்பீட் பத்தி பேசுறது ஓகேவா so rate of chemical reaction means the speed with which the reaction takes place எவ்வளவு ஸ்பீட்ல ஒரு ரியாக்ஷன் நடக்குது it is defined as the change in concentration இதுதான் முக்கியமான பாயிண்ட் change in concentration of reactants or products per unit time ஓகேவா change in concentration of reactants or products per unit time ஒரு யூனிட் டைம்ல ஒரு கான்சன்ட்ரேஷனோட ரியாக்டன்ட்டும் கான்சன்ட்ரேஷனோட ப்ராடக்ட்டும் என்ன சேஞ்சஸோ அதை பத்தி பேசுறதுக்கு பேரு தான் ரேட் ஆஃப் எ கெமிக்கல் ரியாக்ஷன் ஓகேவா இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் இது எதெல்லாம் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்னா the rate of decrease I mean rate of decrease in concentration the rate of decrease in concentration அதாவது decrease in concentration of any one of the reactants decrease in concentration ஏன்னா ஒரு reactantஸோட concentration எப்படி ஆகும் decrease ஆகும்னா அது reactant the rate increases in concentration of any one of the products நல்லா பாருங்க இது வந்து ஒரு ரியாக்ஷன் இப்போ A gives B இது வந்து ஒரு ரியாக்ஷன் இந்த ரியாக்ஷன்ல ஐ மீன் R gives B கூட சொல்லலாம் இதை ஆர்னா ரியாக்டன்ட் பினா ப்ராடக்ட் ஒரு ரியாக்டன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஹீட் பண்றோம்னு வச்சுக்கோ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்ப ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷன் ஆகும் டிக்ரீஸ்
அப்போ ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் ஆகும் இன்க்ரீஸ். ஓகேவா? ரியாக்டன்டோடைய ப்ராடக்ட் ரியாக்டன்ட் வந்து கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகும், ப்ராடக்டோடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் சொல்லியிருக்கேன். The rate decrease in concentration of any one of the reactant, the rate increase in concentration of any one of the product ன்னு சொல்லி நம்ம இதை தான் சொல்றோம். ஓகேவா? அப்ப இதோட ரேட் நம்ம எப்படி எழுதலாம்? ரேட் ஈக்குவல் டு இது இது டிக்ரீஸ் ஆகுதா, ரியாக்டன்ட்டுக்கு என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுதுனால இது என்ன சொல்றோம்னா மைனஸ் டெல் ஆர் டிவைடட் பை டெல் டி ஈக்குவல் டு இங்க ப்ராடக்ட் என்ன இருக்கு, கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுதா, அப்போ பிளஸ் டெல் பி டிவைடட் பை டெல் டி பர் யூனிட் டைம். இதுதான் இந்த டிடி தான் யாரு, பர் யூனிட் டைம். இதுதான் இதுக்கான ரேட். நல்லா புரியுதா? the rate of decrease in concentration அதனால என்ன யூஸ் பண்ணிருக்காங்க, மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிருக்கேன் ரியாக்டன்ட்க்கு. அதே இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன்றதுனால இங்க என்ன யூஸ் பண்ணிருக்கேன், பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? இதுதான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். இதுக்கான யூனிட். ஓகே, சோ இதுக்கான யூனிட் என்ன, இது யூனிட் எப்படி எழுதலாம் இதுக்கு? சோ ரேட் பத்தி ரியாக்டன்ட் பத்தி பேசுறோம். ரியாக்டன்ட்னுடைய சப்ஸ்டன்ஸ் இருக்கு, அது நம்ம எதை ரெஃபர் பண்ணுவோம், மோல்ஸ். மோல்ஸ் பர் லிட்டர் டிவைட் பை டெல் டி என்ன பண்ணுவோம், மினிட்ல எழுதலாம். ஆர் இங்க என்ன எழுதலாம், மோல்ஸ் பர் லிட்டர் பை செகண்ட்ஸ்லயும் எழுதலாம். அப்போ ஈக்குவல் டு ஜெனரல் எழுத போனா என்னது, மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ் சொல்லலாமா, இதோடைய யூனிட் இப்படி சொல்லிடலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஆவரேஜ் ரேட் ஆஃப் எ ரியாக்ஷன். நெக்ஸ்ட் யாரு, ஆவரேஜ் ரேட் ஆஃப் எ ரியாக்ஷன். ஆவரேஜ் ரேட் ஆஃப் எ ரியாக்ஷன் என்ன, assuming that the decrease in concentration of reactant and increase in concentration of the product with a considerable time interval are called the another average rate of the reaction. So average rate of reaction ரெண்டு ஒன்று தான் கிட்டத்தட்ட. average rate of reaction equal to minus del A divided by del T equal to plus del B divided by del T. ஏன்னா reaction A gives B இருந்தா, இதே average rate of a reaction equal to R இருந்தா, இப்போ R gives P இருந்தா minus del R divided by del T equal to plus del P divided by del T ன்னு சொல்லலாம். ஓகேவா? then change in concentration, change in concentration del R equal to என்ன சொல்லலாம், R2 minus R1. அதே change in concentration del P இருந்தா P2 minus P1 ரெண்டு வேல்யூஸ் இருந்தா. அடுத்தது change in concentration del T இருந்தா T2 minus T1. இது எடுத்தோம்னா நம்மளுக்கு தேவையானது ஆவரேஜ் நம்மளுக்கு கிடைச்சிரும். இந்த ஃபார்முலா இதை அப்படியே அப்ளை பண்ணிக்கணும் இதுல. ஓகேவா? கிடைச்சா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், ஆவரேஜ் கிடைச்சிரும். ஓகேவா? தென் ஒரு क्वेश्चन ஒன்று பார்க்கலாம். How is the rate of the reaction expressed in terms of change in concentration of reactants and products for the following reactions? இந்த ரியாக்ஷனோட ரேட் எழுத சொல்றாங்க, வேற ஒன்றும் சொல்லலை. சரியா? ஸோ இந்த ரியாக்ஷன் ரேட் எழுதலாம் பாருங்க. இப்போ ரேட் ஈக்குவல் டு இங்க என்ன இருக்கு, 2HI இருக்கா, அப்போ இந்த ரியாக்டன்ஸ்னா என்னது, மைனஸ் அப்படின்னு போடணுமா. அப்போ இந்த 2 1/2 del HI divided by del T equal to இங்க என்ன இருக்கு, வெறும் H2 மட்டும் இருக்கா, அப்போ பிளஸ், ஏன்னா ப்ராடக்ட் வந்து பிளஸ்ஸா, அப்போ del H2 divided by del T equal to இது ஒரு ப்ராடக்டா, ஸோ அப்போ பிளஸ் del I2 divided by del T. இதுதான் இதுக்கான ரேட். அடுத்து இந்த ரியாக்ஷனுக்கு பாரு. இந்த ரியாக்ஷனுக்கான ரேட் ஈக்குவல் டு HG இங்க 2 இருக்கா, HG and Cl2 இருக்கா, அப்போ மைனஸ் del HG divided by del T equal to minus del
Cl2 divided by del T equal to plus del Hg Cl2 divided by del T. ஏன் இங்க plus போட்டேன்? ஏன்னா இது ப்ராடக்ட் என்ன மீனிங்? I mean increase in concentration. So plus போடணும். இங்கெல்லாம் ஏன்னா ஏன் மைனஸ் போட்டிருக்கேன்? ஏன்னா இது decrease in concentration. ஏன்னா reactants எல்லாமே யாரு? Decrease in concentration அப்படின்றதுனால. ஓகேவா? Then அடுத்து இந்த கொஸ்டின் பாரு. 5 Br minus. அப்ப என்ன பண்ணலாம்? இது rate equal to minus 1 by 5 del T by del Br by del T equal to minus del Br O3 divided by del T equal to minus 1 by 6 del H plus divided by del T. இது முடிஞ்சிங்களா? இது முடிஞ்சதா? reactant முடிஞ்சதா? next product plus 1 by 3 del Br2 divided by del T equal to plus 1 by 3 del H2O divided by del T. இதுதான் இந்த ரியாக்ஷனுக்கான ரேட். அடுத்து இந்த ரியாக்ஷன் பாரு. இந்த ரியாக்ஷனோட ரேட் அது ரியாக்டன்ட் PCl5 so minus del PCl5 divided by del T equal to இது ப்ராடக்ட் நம்ம என்னது ப்ளஸ் வந்துருமா? ப்ராடக்ட் ப்ளஸ் டெல்டா molar concentration of Cl3 PCl3 divided by del T equal to இது Cl2 மட்டும் தான் இருக்குங்க. அப்போ பிளஸ் டெல்டா molar concentration of Cl2 divided by del T. அவ்வளவுதான் முடிஞ்சு. இதுதான் இந்த ரியாக்ஷனோட ரேட். So how is the rate of the reaction expressed? இப்படிதான் ஒரு rate of the reaction rate வந்து நம்ம இப்படிதான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் in terms of change in concentration of reactant and ரெண்டுக்குமே கேட்டிருக்காங்க. பார்த்தா ரியாக்டன்ட்டுக்கும் எழுத சொல்லியிருக்காங்க, ஈவன் தோ ப்ராடக்ட் ஆல்சோ எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் பேஸ் பண்ணி. ஓகேவா? இது எழுதுனா உங்களுக்கு 4 மார்க். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பாருங்க. ஃபார் தி ரியாக்ஷன் R gives P. R represent reactant, P represent product. The concentration of the reactant change from 0.0 m 0.03 m to 0.02 m change ஆயிருக்கு. இதோட இந்த reactant concentration 0.03 இருந்து 0.02 m change ஆயிருக்கு. in 25 minutesல change ஆயிருக்கு. calculate the average rate of the reaction using units of time. both minutesலயும் கேட்டிருக்காங்க and secondsலயும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? மினிட்ஸ்லயும் கேட்டிருக்காங்க and செகண்ட்ஸ்லயும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? then இப்போ ஆவரேஜ் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அவங்க கேட்குறாங்க. ஸோ அப்போ ஆவரேஜ் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் நமக்கான ஃபார்முலா இதுதான். சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ் அண்ட் ஆர் ப்ராடக்ட் பை டைம் டேக்கன். அப்போ சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் ஆர் ப்ராடக்ட் அப்படின்னா இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒன்லி ரியாக்டன்ட் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. இந்த பாருங்க சேஞ்ச் இன் ரியாக்டன்ட் மட்டும் கேட்டிருக்கனால நான் என்ன பண்ணேன் மைனஸ் டெல்டா ஆர் பை டெல்டி மட்டும் எடுத்துக்கணும் நான். ஓகேவா? அப்போ டெல்டா ஆர் கண்டுபிடிக்கணுமா நம்ம ஃபர்ஸ்ட். அப்போ டெல்டா ஆர் நம்ம கொடுக்கல. டெல்டா ஆர் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் R2 மைனஸ் மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் R1. R2 யாரு? இது R1, இது R2. அப்போ 0.02 m மைனஸ் 0.03 m ஹோல் டிவைட் பை இங்க எவ்வளவு கொடுத்துருக்கான் 25 செகண்ட்ஸ் கொடுத்து மினிட் கொடுத்துருக்கானா அப்போ 25 மினிட்ஸ் இங்க எழுதிக்கலாம் அப்படி. ஓகே ஈக்குவல் டு ஸோ இதை நீ சிம்பிளிஃபை பண்ணினா உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 into 10 to the power minus 4 mole per liter மினிட் இன்வர்ஸில் நம்மளுக்கு கிடைக்குது. ஏன்னா இங்கே மினிட் இருக்கு இல்லையா, இது மேலே போனால் மினிட் இன்வர்ஸாக மாறிடும். ஆனால் என்ன கேட்குறாங்க இதை நம்மளுக்கு என்ன மாற்ற சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே இந்த இதில் இருக்கு எங்க சார் வந்துச்சு மோல்னு கேட்க வேண்டாம். மோல் per liter எம்னா என்னது மோலார். இந்த எம் ரெப்ரசன்ட் மோலார். அப்போ மோலார் அப்படின்னா இதோட யூனிட் என்னன்னா மோல் பர் லிட்டர். இதுதான் மோலாருடைய யூனிட். அதான் இந்த எம்முக்கு பதிலாக மோல் பர் லிட்டர் எழுதிட்டேன். இந்த மினிட் மேலே போச்சுன்னா மினிட் இன்வர்ஸ்.
இப்போ இதுக்கு ஒரு அதாவது மினிட்ல கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து இன் செகண்ட்ஸில் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. இன் செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே எடுத்துக்கோ 4 × 10⁻⁴ மோல் லிட்டர் மினிட் இன்வர்ஸ் divided by 60 செகண்டா 60 செகண்ட். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? அப்போ del r equal to 6.66 × 10⁻⁶ m செகண்ட் இன்வர்ஸ் நமக்கு கிடைக்கும். இது செகண்ட். இது அவ்வளோ சிம்பிள் தான். ஓகேவா? இதுதான் நமக்கு இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பாருங்க. The decomposition of N2O5, I mean nitrogen pentoxide in carbon tetrachloride. N2O5 வந்து நம்ம என்ன பண்றோம்? கார்பன் டெட்ராக்ளோரைட்ல டீகம்போஸ் பண்றோம் at 318 Kelvin has been studied by monitoring the concentration of N2O5 in the solution. Initially, the concentration N2O5 is initial concentration. Initial N2O5 ஓட initial concentration 2.33 mole liter inverse. And after 184 minutes, it is reduced to 2.02 mole liter inverse. Reduce ஆகுது. ஓகேவா? கான்சன்ட்ரேஷன் தான் இங்க ரெடியூஸ் ஆகிருக்கு. ஓகேவா? The reaction takes place according to the equation. The equation and the reaction equation N2O5 gives NO2 plus O2. Calculate the average rate. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? Calculate the average rate of this reaction. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் அது இதே பாருங்க, ஹவர்ஸ், மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ்னு கேட்டிருக்கான். வாட் இஸ் த ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் NO2 டியூரிங் திஸ் பீரியட்? இந்த ரேட் ஆஃப் எவ்வளோ ரேட் இதில் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, NO2 எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா? தென் ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம ஆன்சர் எழுதிடலாமா? இதோட ஃபர்ஸ்ட் நம்ம ரேட் எழுதிக்கலாம். என்ன கேட்குறான்? ஆவரேஜ் ரேட்டு கேட்குறான். அப்போது ஆவரேஜ் ரேட் ஈக்குவல் டு இந்த ரியாக்ஷன் என்னது? ரியாக்டன்ட் தானே எழுத போகிறோம். அப்போ இதுதான் ரியாக்டன்ட்டு. அப்போ -1/2 del N2O5 divided by del T. இதுதான் இதோட ஃபார்முலா. இதோட கான்சன்ட்ரேஷன் சொன்ன மாதிரி என்ன பண்ணணும்? 2 கான்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்கான். எங்கே பாருதா? N2O5 இது ஸ்டார்டிங்கு, இது ஃபைனலு. அப்போ இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ அப்படின்னா C2 - C1 divided by T2 - T1. T2 - T1 ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா T2 ஒரே ஒரு T2 கூட எழுதிக்கலாம். அப்போது -1/2 C2 எவ்வளோ? 2.08 2.08. இதுதான் C, இது C1, இது C2, ஆர் இது C1, இது C2 வச்சுக்கலாம். ஏன்னா அது இனிஷியல் C1, ஃபைனல் C2. அப்போ 2.08 மைனஸ் 2.33, ஓகேவா, மோல் லிட்டர் இன்வர்ஸ் டிவைட் பை டைம் எவ்வளோ? 180. எஸ், டைமில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 184 மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ ஆன்சர் கிடைக்கும்? 6.79 × 10⁻⁻4 மோல் லிட்டர் இன்வர்ஸ் மினிட். இங்கே இருக்கிற மினிட் இருக்கிறதுனால போனால் மினிட் இன்வர்ஸாக மாறிடும். அதே இன் செகண்ட்ஸில் எப்படி மாற்றுறது? இல்லை இன் செகண்ட்ஸில், ஏன்னா மினிட்லேருந்து நம்ம அடுத்தது செகண்ட்ஸில் மாற்ற போகிறோம். செகண்ட்ஸில் எப்படி மாற்றினா அந்த 6.79 × 10⁻⁻4 மோல் லிட்டர் இன்வர்ஸ் மினிட் இன்வர்ஸை டிவைட் பை எவ்வளோ? 60, அதாவது இன்ட்டு 1 மினிட் பை டிவைட் பை 60 செகண்டா. அப்போது இங்கே இருக்கிற மினிட் இன்வர்ஸும் இங்கே இருக்கிற மினிட் இன்வர்ஸ் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும், இன்வர்ஸும் மினிட்டும். அப்போ பை 60 செகண்ட்ஸ் மட்டும் இருக்குமா? ஓகேவா? அப்போது நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னா 6.79 × 10⁻⁻4. ஓகே, இது அப்படியே கீழே எழுதுறேன், உங்களுக்கு புரியல. இதனால மோல் லிட்டர் இன்வர்ஸ் மினிட் இன்வர்ஸ் இன்ட்டு 1 மினிட் டிவைட் பை 60 செகண்ட். இந்த மினிட் இன்வர்ஸும் மினிட்டும் கேன்சல் ஆகிக்கும். அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? இல்லை 1.13 × 10⁻⁻15 மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ் தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்து இன் ஹவரில்
இன் ஹவரில் பார்த்தா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அதே தான் 6.79 into 10⁻⁻⁴ மோல் லிட்டர் இன்வர்ஸ். இந்த மினிட் இன்வர்ஸில் 60 மினிட் தான் என்னது 1 hour. அப்போ இந்த மினிட்டு இன்வர்ஸ் மினிட் கேன்சல் ஆகிக்குமா? அப்படியே மல்டிப்ளை பண்ணினா 4.07 into 10⁻⁻2 மோல் லிட்டர் இன்வர்ஸ் ஹவர் இன்வர்ஸ் கிடைச்சிரும் ஆன்சர். ஓகேவா? இது மூணுமே கண்டுபிடிச்சிட்டோம். நாம எது மூணு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மினிட்ல கண்டுபிடிச்சாச்சு ஆன்சர், அதுக்கப்புறம் செகண்ட்ஸ்ல கண்டுபிடிச்சிருக்கோம் ஆன்சர், அதுக்கப்புறம் ஹவர்ஸ்லேயே ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் முடிஞ்சா, அடுத்து ரேட் ஆஃப் NO2 கேட்குறான். என்ன கேட்குறான்? ரேட் ஆஃப் NO2. அப்போ ஆவரேஜ் ரேட் என்ன? -1/4 NO2 divided by ΔT. அப்போ ஆவரேஜ் ரேட்டிங் கண்டுபிடிச்சிருக்கோமா? மினிட்ல கண்டுபிடிக்கிறது எழுதுக்கலாம். ஓகேவா? அப்போ 6.79 into 10⁻⁻4 மோல் லிட்டர் இன்வர்ஸ் minute inverse equal to -1/4 delta NO2 divided by ΔT. ஸோ இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த ΔT வெளியே எடுத்து வந்துடலாமா? del NO2 divided by ΔT இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 6.79 into 10⁻⁻4 into 4. ஓகேவா? இதான் இந்த 4 வந்து இங்கே மல்டிபிள் ஆயிடுச்சு. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 2.73 into 10⁻⁻3 மோல் லிட்டர் இன்வர்ஸ் மினிட் இன்வர்ஸ் தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேவா? இது அப்படியே ஒரு டைமே ரிமைண்ட் பண்ணி பாரு, உனக்கு இது புரியும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கான். ஒன் ரியாக்ஷன்ஸ் ஆர் கிவன். ஸோ தட் இஸ் இன் ஏ ரியாக்ஷன் 2A gives product. அப்போ இந்த ரியாக்ஷன் எப்படி எழுதலாம்? 2A gives P எழுதலாமா? ஓகே, ஒரு decomposition reaction. The concentration of a react decreases. The concentration of A decreases from 0.5 இருந்து 0.4 டிக்ரீஸ் ஆயிருக்கு 10 மினிட்ஸ்ல. அப்போ கால்குலேட் டியூரிங் திஸ் இன்டர்வல். இதோட என்ன டைம், எவ்வளோ டைம்ல, டைம் கொடுக்கல, ஐ மீன் 10 மினிட்ஸ்க்குள்ள கால்குலேட் த ரேட் கேட்குறான். என்ன கேட்குறான்? கால்குலேட் த ரேட். அதே தான். அப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி we know that rate of a reaction equal to disappearance of A. ஏன்னா A தான் டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கான். அப்போ என்ன சொல்லலாம்? இதை disappearance of A. ஓகேவா? அப்போ ஈக்குவல் டு -1/2. ஏன்னா இங்கே 2A இருக்கா? 2Aனா ரியாக்டன்ட் டிக்ரீஸ் ஆகிருக்கிறதுனால -1/2 டெல்டா மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A டிவைடட் பை டெல்டா T ஈக்குவல் டு -1/2. டெல் A இதில் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகிருக்கு? 0.4 to 0.5 ஒரு டிக்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ செகண்ட்ஸில்? மினிட்ல 10 மினிட்ல டிக்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே அதே தான் மோல் பை லிட்டர். தென் இதை நீ சிம்பிளிஃபை பண்ணினா உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0.05 மோல் லிட்டர் இன்வர்ஸ் மினிட் இன்வர்ஸ். இந்த மினிட் மேலே போனால் மினிட் இன்வர்ஸாக மாறிடும். சரியா? ஸோ வெரி ஈஸி தான். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்து பயந்துடுறீங்க. ப்ராப்ளம்ஸை பார்த்துட்டு கான்செப்ட் புரிஞ்ச ரொம்ப ஈஸி இது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ரேட் எக்ஸ்பிரஷன் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட். ரேட் எக்ஸ்பிரஷன் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட் பார்க்கலாம். இது ஒரு ரொம்ப முக்கியமானது, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரேட் எக்ஸ்பிரஷன் எப்படி வந்து ஒரு ரேட்டை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், அதான் ஒரு ரேட்ன்றது எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றது. The rate of a reaction depends upon the concentration of reactant. ஒரு rate of a reaction எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் a reactant டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அப்போ அந்த ரியாக்ஷன்றது என்னது? ஸ்மால் a கேபிட்டல் A, ஸ்மால் b கேபிட்டல் B gives ஸ்மால் c கேபிட்டல் C, ஸ்மால் d கேபிட்டல் D. இப்போ இதில் யாரு? இதுதான் யாரு? ரியாக்டன்ட். இதுதான் யாரு? ப்ராடக்ட். ப்ராடக்ட்ஸ்.
அப்போ இந்த ரேட் எப்படி எழுதலாம் அப்படின்னா ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இந்த ரேட் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இருக்குன்னா ரியாக்டன்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் இப்போ ஓகேவா அப்போ ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு இந்த ஏ பவர் எக்ஸ் இந்த ஏன்றது யார ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஓகேவா ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் அப்போ ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு பி பவர் ஒய் இந்த பி பவர் ஒய் ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு பி பவர் ஒய் அப்போ இதோட ரேட் எப்படி எழுதலாம் ரேட் நமக்கு தெரியும் மைனஸ் டி ஆஃப் ஆர் பை டிடி அதான ரேட்டு இந்த ரியாக்ஷன் ரேட் என்ன ரியாக்டன்ட் தான் ரேட்ல எழுத போறோம் நாம ஏன்னா சொல்லிட்டு ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரியாக்டன்ட் ஓகேவா அப்போ மைனஸ் டி பை டி ஆர் பை டிடி ஈக்குவல் டு கே ஆஃப் இந்த இன்ஃபினிட்டிவ் ஐ மீன் இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் எடுக்கணும்னா நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணணும் அதான் இந்த கே a power x b power y this form of equation is known as differential rate equation சொல்லுவோம் இது இப்படி தான் என்ன சொல்றோம் differential rate equation இந்த மைனஸ் யூஸ் பண்ணோம் இல்லையா மைனஸ் d of r divided by dt d represent differential equation d represent differential equation அப்ப இங்க k ன்றது யாரு k ன்றது rate constant k ன்றது யாருங்க rate constant இது கொஞ்சம் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரேட் கான்ஸ்டன்ட் இது தெரியலனா மாட்டிக்குவோம் நாம ஓகேவா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் என்ன எக்ஸாம்பிள் இப்போ 2NO plus O2 gives 2NO2 னு ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கலாம் இந்த ரியாக்ஷனோட ரேட் எப்படி எழுதலாம் அப்படின்னா NO2 I mean NO2 power 2 இந்த 2 எங்க போகுது பவர்ல போயிருது சரியா இது வந்து ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதுறோம் நாம ஓகேவா then O2 அப்போ இந்த NO2 பவர் O2 இது this is called mathematical form இது என்னது mathematical form இது அப்போ இந்த ரேட் equal to K into NO2 power 2 and O2 ஓகேவா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த K தான் யாருன்னா ரேட் கான்ஸ்டன்ட் இதுதான் ரேட் எக்ஸ்பிரஷன் இப்படிதான் நம்ம ரேட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் K equal to ரேட் கான்ஸ்டன்ட் ஓகேவா so then next rate law what is rate lawனா என்ன so rate lawனா it is nothing but rate equation which explain rate equation which explains the mathematical forms of the dependence of rate of a reaction on the concentration of reactant இதேதான் மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் மேல சொன்ன ரேட் எக்ஸ்பிரஷன் சொன்னல அதேதான் இது டிஃபரன்ஷியல் ரேட் ஈக்குவேஷன் பார்த்தோம்ல அந்த டிஃபரன்ஷியல் ரேட் ஈக்குவேஷன்ல k is a proportionality constant called rate constant பார்த்தோம் with the help of the equation rate law and rate constant can be described எப்படி அதே ஈக்குவேஷன் தான் என்னது இப்போ 2NO plus O2 gives 2NO2 okay where can measure the rate of this reaction of function of initial concentration either by keeping the concentration of one of the reactant constant and changing the concentration of second reactant of the changing the one of the first reactant concentration இது second reactants உடைய concentration change ஆகிறத பத்தி பேசுறதா rate law if concentration of NO is doubled NO is doubled இருந்தா that O2 is kept constant NO வந்து டபுளா இருந்தா இங்க O2 யாரு constant then the initial rate increase by the factor of 4 அப்ப initial rate எப்படி இருக்கும் factor of 4 increase ஆயிரும் this indicates that the rate depends upon the
ஸ்கொயர் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO. அப்போ ரேட் இப்போ 2ன்றது நம்ம என்ன கன்வெர்ட் ஆகணும் 4 டைம் இன்க்ரீஸ். அப்போ வாட்ஸ் மீனிங்? அப்போ 2 ஸ்கொயர் ஈக்குவல் தானே 4. அப்போ என்ன சொல்லலாம் இதை நம்ம ஸ்கொயர் ஆஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NOன்னு சொல்லலாமா? ஸ்கொயர் ஆஃப் தி concentration of NO. When concentration of NO is kept constant and the concentration of O2 is doubled. இப்போ NO வந்து பார்த்தீங்கன்னா when the concentration of NO is kept constant இருந்தா the concentration of O2 என்ன ஆயிரும்? The concentration of O2 is doubled. Concentration of O2 எப்படி இருக்கும்? Doubled இருக்கும். The initial rate also doubled, indicating that the rate depends on the concentration of O2 is first power. So hence the rate equation. அப்போ எப்படி எழுதலாம் இந்த rate equation இருக்கு? இப்போ rate equation படி பார்த்தா rate equal to K into NO power 2 and O2. ஏன்னா இதான் டபுள் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அப்போ இதான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன சொன்னது நான் மைனஸ் d of r divided by dt equal to K into NO power 2 and O2. இதுதான் என்ன சொல்ல அப்படின்னா ரேட் லா. இது என்னது? ரேட் லா. இதுக்கு ஒன் மோர் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் பாரு. இப்போ CHCl chloroform plus Cl2 gives CCl4 plus HCl. அப்போ இதோட ரேட் என்ன? K of CHCl3 and Cl2 பவர் என்ன இருக்குங்க இங்க 1/2. ஏன்னா இந்த ஈக்குவேஷனோட எலிமெண்டரி ஈக்குவேஷன் Cl2 என்ன ஆயிரும் 1/2. அடுத்தது பாரு. So next one more reaction. இல்லை போதும், இதோட கூட போதும் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே யாரு? ரேட் லா. அடுத்தது ரேட் கான்ஸ்டன்ட். ஸ்பெசிஃபிக் ரியாக்ஷன் ரேட் பார்த்தோம் இல்லையா? வாட் இஸ் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட்? இது ஒரு கொஸ்டின் பாரு. வாட் இஸ் significance of rate constant? Rate constant யாரு? K தான் rate constant. அப்போ இதோட டெஃபினேஷன் என்ன இதுக்கு அப்படின்னா rate constant of a reaction is rate constant I mean it is defined as எப்படி சொல்லலாம் அப்படின்னா it is defined as rate of chemical reaction. Rate of chemical reaction when concentration of each reactant is unity. Each reactant எப்படி இருக்கும்? யூனிட்டியா இருக்கும். அதாவது it is defined as rate of chemical reaction when concentration of each reactant எப்படி இருக்கு? யூனிட்டியா இருக்கும், ஒற்றுமையா இருக்குன்னு சொல்றோம். reactant சைடுல இருக்கக்கூடியது எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி ஒற்றுமையா இருக்கும். This rate constant is also called the specific rate reaction சொல்லலாம். அந்த rate constantக்கு இன்னொரு நேம் இருக்கு. Also called as specific rate of reaction. A specific rate of reaction நம்ம இதை ரெஃபர் பண்ணலாம். இப்போ இது இன்னொரு ஃபேக்டர் என்னன்னா இப்போ வேல்யூ ஆஃப் K இஸ் லார்ஜா இருந்தா, இப்போ K-ஓட வேல்யூ லார்ஜா இருந்தா தட் இஸ் வெரி ஃபாஸ்ட் ரியாக்ஷன். இது வெரி ஃபாஸ்ட் ரியாக்ஷன். இஃப் K-ஓட வேல்யூ லெஸரா இருந்தா திஸ் இஸ்
slow reaction சொல்லலாம் இத. That is slow reaction. ஓகேங்களா? So next differential rate law. Next topic என்ன பார்க்கலாம் நாம differential rate law. Differential rate law. Differential rate law என்ன அப்படின்னா so the derivatives of in mathematical derivatives இது என்னன்னா அப்படின்னா in mathematical derivation தான் என்ன சொல்லணும் அப்படின்னா rate of change அதாவது dy divided by dx. நீங்க differential calculus யூஸ் பண்ணிருப்பீங்க மேத்தமெட்டிக்ஸ்ல. என்ன dy என்ன மீனிங் தெரிஞ்சு படிச்சிருப்பீங்களான்னு தெரியல எனக்கு. இப்ப சொல்றேன் பாத்துங்க. difference of y divided by difference of x are called என்னது dy by dx. இப்போ ஒரு ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணிக்கோ. AA plus BB gives CC plus DD. இல்ல rate of reaction என்னதுல rate of reaction equal to ஏன்னா reaction அப்படின்னா எதை பேஸ் பண்ணணும் நம்ம reactant தான் மேக்ஸிமம் பேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அப்போ minus 1 by A del A divided by del T. அடுத்தது பாருங்க rate of reaction இது வந்து யாருக்கு rate of reaction of A க்கு பார்த்தோம். அடுத்து rate of reaction of B க்கு பார்த்தா minus 1 by B delta B divided by del T. ஓகேவா? next so rate of reaction of C க்கு பார்த்தா C யார் இங்க ப்ராடக்ட் வந்துருச்சா? so ப்ராடக்ட் நம்ம யார் அது ப்ராடக்ட் ஐ மீன் பிளஸ்ல போடணும் ஏன்னா கான்சன்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ பிளஸ் 1 by C டெல்டா இன்டு C divided by del T. அடுத்தது rate of reaction of D க்கு பார்த்தோம்னா plus 1 by D delta of D divided by del T. இதுதான் differential rate law or rate equation. இதெல்லாமே யாரு அப்படின்னா rate equation. rate equations. ஓகேவா? so okay next rate of reaction and rate constant. What is the difference between rate of reaction and rate constant? Rate of reaction and rate constant. Rate of reaction க்கும் rate constant க்கு உள்ள different என்ன? so அதை பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுல சும்மா ஒரு டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கிறது. ரெண்டுக்குமே டெஃபினேஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மீண்டும் ஒரு டைம் தெரிஞ்சுக்கும். so it's a depends on the concept. இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? it is depends on the concentration of the reactant or product with respect of time. பேஸ் பண்ணி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா it is defined as intercynic measure. இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா intercynic measure of rate of the reaction, rate of the reaction which concentration of all the reactant is equal. reactant எல்லாமே ஈக்குவல் இருக்குன்னு பார்த்தோமா, ஞாபகம் இருக்கா? equal to 1 mole per liter. ஓகே, இதனோட யூனிட் என்ன? இதோட யூனிட் மோல் லிட்டர் இன்வர்ஸ் மினிட் இன்வர்ஸ். இதோட யூனிட் என்ன? it is a depends on reactant participating. அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டரா இருந்தா
if first order இருந்தா இது the time inverse தான் இதுக்கான யூனிட். இதே செகண்ட் ஆர்டரா இருந்தா இது லிட்டர் மோல் இன்வர்ஸ் மினிட் இன்வர்ஸா இருக்கும். அடுத்தது the rate of reaction depends on concentration. Is the third point. Rate of reaction depends on concentration. It does not depends on the concentration. Does not depends on concentration. இதுதான் வந்து என்ன பார்த்தோம்னா என்னது difference between rate of reaction and rate constant. Okay va? Then next ஒரு question பார்க்கலாம். Define order of a reaction. Define order of a reaction. Define order of a reaction. Okay va? So sum of the exponents of the concentration. The sum of the exponents of the concentration of the reactant in the rate law expression. Is called the order of the chemical reaction. Okay va? அதாவது sum of the exponents of the concentration. Sum என்ன மீனிங் நமக்கு தெரியும், ஆட் பண்ற மீனிங். Sum of the exponents of the concentration of the reactant உடைய concentration வந்து நம்ம என்ன பண்றோம், ஆட் பண்ண போறோம். ஐ மீன் எக்ஸ்போனன்ட் தான் ஆட் பண்ண போறோம். அதுதான் ரேட் ஆஃப் ஆர்டர் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகேவா? இது நல்லா மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லை, வேற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் யாருன்னா in an elementary reaction is the most important point. மறந்துடக்கூடாது அதுக்கு. சரியா? ஓகே. ஸோ ஒரு எலிமெண்டரி ரியாக்ஷன் யாரு, ஒரு XA plus YB gives C plus Dன்னு ஒரு ரியாக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் என்னது இங்க? இப்போ இங்க ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன், ஒரு ரியாக்ஷன் ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது எக்ஸ்போனன்ட்ஸ் தான் x plus y. இந்த x plus y sum of the exponents of the concentration of reactant. அப்போ இதுதான் யாரு, ரியாக்டன்ட். இதோட எக்ஸ்போனன்ட் என்ன பண்றோம், நம்ம எடுத்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணா கிடைக்கக்கூடாது அதோட அந்த ரியாக்ஷனுடைய ஆர்டர். அப்போ இதோட ஆர்டர் எப்படி எழுதலாம், ஆர்டர் ஈக்குவல் டு A of x and B of y. அப்போ இந்த x plus y ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கிறதோ அதுதான் ஆர்டர். இந்த ஆர்டர் எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஹோல் நம்பராகவும் இருக்கலாம், ஹோல் நம்பர் ஆர் ஃப்ராக்ஷன் ஆர் நெகட்டிவ் வேல்யூவும் இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்குலாம் நெகட்டிவ் வேல்யூவும் இருக்கலாம். ஓகேவா? தென் so the most order of a reaction can be 0, 1, 2, 3 and even fractions or a zero order of reaction கூட இருக்கலாம். 0 கூட வரலாம் அந்த ஆர்டர். reaction is extremely fast இருக்கும். For instance of if rate of any reaction is expressed as, இப்போ for example இப்படி கூட இருக்கலாம் ரேட். எப்படி, இதோட ரேட் ஈக்குவல் டு k of a power 1/2 and b power 3/2 இருக்கலாம். அப்போ இது ரெண்டு நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணா கிடைக்கக்கூடியது தான் அதோட ரேட் நம்மளுக்கு. ஐ மீன் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன். அப்போ இதோட ஆர்டர் எப்படி எழுதலாம்னா 1/2 plus 3/2. ஏன்னா சம் ஆஃப் தி எக்ஸ்போனன்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்போ 1/2 plus 3/2. அப்போ இதோட ஆர்டர் எப்படி எழுதலாம், x plus y தானே சொல்லியிருக்கேன். அப்போ 1/2 plus 3/2னா 4/2. அப்போ ஈக்குவல் டு 2 தான் இதோடைய ஆர்டர். ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது சொன்னேன் நான். அப்போ இது என்னது, திஸ் இஸ் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு இது எடுத்துக்கலாம். ஓகேவா? தென்
இப்போ ஒரு கொஷின் இப்போ for a reaction P gives Q, the rate becomes 8 times when concentration of product is doubled. Concentration of product doubled ஆகுது. அப்போ what is the order of a reaction? Order of reaction என்னன்னு கொஸ்டின் கேட்கலாம். இது வந்து ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஓகே, கொஸ்டின் பாருங்க நல்லா. ஃபார் ரியாக்ஷன் வந்து P gives Q ன்னு கொடுத்துட்டான். The rate becomes, அந்த ரேட் என்ன மாறுதுன்னா 8 times when concentration of product is doubled ஆகுது. 8 டைம் அதோட கான்சன்ட்ரேஷன் டபுளாக மாறுதான். 8 டைம் அதோட கான்சன்ட்ரேஷன் வந்து ப்ராடக்ட் டபுளாக மாறுது. P is doubled. அப்போ வாட் இஸ் ஆர்டர் ஆஃப் ஏ ரியாக்ஷன்? அப்போ ரேட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ரேட் எழுதிக்கலாம். ரேட் ஈக்குவல் டு ரேட்ன்றது யாரு? ஆர். ஆர் ஈக்குவல் டு K of P power n. இந்த Pன்றது யாரு? இங்க இருக்கிறது தான் இந்த P. அப்போ Pன்றது யாரு? இங்க ரியாக்டன்ட். ஓகேவா? அப்போ இந்த R எத்தனை டைம்? 8 டைம். அப்போ 8R ஈக்குவல் டு K இன்ட்டு P என்னவோ மாறுதா? டபுளாக மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. P என்னவோ மாறுது? டபுளாக மாறுது. அப்போ 2P பவர் n. ஈக்குவேஷன் நம்பர் இது 1ன்னு வச்சுக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். சரியா? So, on dividing equation number 2 by equation number 1, 1 நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ டிவைட் பண்ண போறோம். அப்போ எப்படி டிவைட் பண்ணலாம்? 8R equal to K into 2P power n divided by R equal to K into P power n. இது அப்படியே நம்ம என்ன பண்ணலாம்? இதை டிவைட் பண்ணிக்கலாம். இதை டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எப்படி எழுதிக்கலாம்? 8R by R equal to K into 2P power n divided by K into P power n. ஓகேவா? R எல்லாம் எப்படி எழுதிக்கலாம்? இதை எப்படி எழுதலாம்? இந்த 8R எப்படி என்னன்னு மாற்றி எழுதலாம்? 2 cube எழுதலாமா? 2 cube equal to 2 into 2 power n. இந்த PB கேன்சல் ஆகிக்கும். சரியா? 2 in power n எழுதலாம் இதை. ஓகேவா? தென் ஆர் n equal to 3ன்னு எழுதிக்கலாம். அதை இங்கே n இருக்கு, இங்கே 3 இருக்கு. இந்த பேஸ் ரெண்டு 2 பை ஈக்குவலாக இருக்கு. பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால நமக்கு என்ன மாறிடும்? இது கேன்சல் ஆகிக்கும். ஸோ தேர்ஃபோர் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ், அப்போ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் ஈக்குவல் டு என்னது? 3. இந்த ரியாக்ஷனுடைய ஆர்டர் என்ன எப்படி இருக்கும்? 3ன்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? இந்த கேல கேன்சல் ஆகிக்கும். நம்ம ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் என்னது? 6. இந்த 6 வெளியே எடுத்து வந்துடலாம். இந்த 6 என்ன எடுத்து வந்துடலாமோ வெளியே எடுத்து வந்துடலாம். 6 வெளியே எடுத்து வந்துட்டோம்னா இந்த 8R என்ன மாறிடும்? இந்த ஒரு வெளியிட்டு இந்த 6 கேன்சல் பண்ணிக்கலாம். எல்லாம் புரியுதா? இந்த 6 கேன்சல் பண்ணால் இது என்ன மாறிடுது? 8 மாறிடுது. 8 ஈக்குவல் இந்த கே கேன்சல் ஆகுது. ஒரு P இந்த 2P கேன்சல் ஆகுது. அப்போ என்ன இருக்குதுங்க? 8 ஈக்குவல் டு 2P பவர் n மட்டும் தான் இருக்கு. இந்த 8 என்ன மாற்றி எடுத்துக்கினேன்? 2 கியூப்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? தென் இந்த 2 இருக்கு. இந்த 2 பவர் இங்கே n எடுத்துக்கணும். இந்த மெத்தடுக்கு எடுத்துட்டு வந்தேன்னா உனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். n = 3 ஈஸியாக எழுதிடல. ஏன்னா யூஆர் ஏ மேத்தமெட்டிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இதை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கான்செப்ட். எல்லாமே கான்செப்ட் நல்லா புரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நீங்கள் எழுதிடலாம். ஓகேவா? தென் யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட். இதோட யூனிட் எப்படி எழுதுறது? யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட். ஒரு ரேட்டோட கான்ஸ்டன்ட்க்கு யூனிட் எப்படி எழுதுறது? அது ரொம்ப முக்கியம் நமக்கு. எப்படின்னா ரேட் கான்ஸ்டன்ட் டிஃப்ரெண்ட் ஆர்டர்ல இருக்கும். ஆர் டிஃப்ரெண்ட் தே கேன் ஈஸிலி எப்படி எழுதுனா ஜெனரல் ரியாக்ஷன் லைக் ஏ பிளஸ் பிபி கிவ்ஸ் சிசி பிளஸ் டிடின்னு ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கிறேன். இந்த ரியாக்ஷனோட ரேட் எப்படி எழுதலாம்? நம்ம ரேட் ஈக்குவல் டு கே ஆஃப் ஏ பவர் எக்ஸ் அண்டு பி பவர் ஒய்ன்னு எழுதலாமா இப்போ? ஓகே. அப்போ இந்த எக்ஸ் பிளஸ் ஒய்ன்றது யாரு? ஆர்டர் ஆஃப் ஏ ரியாக்ஷன் நம்மளுக்கு தெரியும். எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு யாரு?
ஆர்டர் ஆஃப் எ ரியாக்ஷன் நமக்கு தெரியும். அப்போ இங்க k ஈக்குவல் டு என்ன எப்படி எழுதலாம் இதை ரேட் டிவைடட் பை a பவர் x b பவர் y எழுதலாமா பாருங்க இதை. ஓகே, அப்போ இந்த ரேட் என்னன்னு எழுதலாம் நம்ம ரேட் ஐ மீன்